அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து முறை பீர்க்கங்காய் கடையிலுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. 300 கிராம் பீர்க்கங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6, C, E, A போன்ற விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அயன், கால்சியம், மினரல்ஸ், பொட்டாசியம் போன்றவை அதிகமாக இருக்குதுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளி சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்போட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம குக்கருக்கு மாற்றி ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போது தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடுக்கா பேன் வைங்க. 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைஞ்சி வச்ச இந்த பீர்க்கங்காயில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் தயார். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.